வாழ்க வளம். குரு வாழ்க குரு. என்ன பேசுறது தெரியல. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல இதை வரும்போது நவமயமா இருந்தது ஐயாவுக்கு. அம்மா சாமி இருக்கும். என் பசங்கள்லாம் கூட வந்து அழகாக இந்த சில்ட்ரன்ஸ் கோர்ஸ்லாம் நல்லா பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பட்டது. ரொம்ப சந்தோஷமாக நல்லா கேட்டேன். சில்ட்ரன்ஸ் கோர்ஸ்லாம் ஐயா கேட்டேன். நம்ம ஃபுல் டே கோர்ஸ் அப்போ பார்த்த முதல்கள்லாம் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆனால் இன்னும் நிறைய பேர் வரணும். ஆமாம், இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய காரணங்கள் நல்லா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய தொண்டு செய்யணும். அதான் எங்களுடைய ஆசை. அப்போ மட்டும் இல்லாமல் ஐயாவும் நானும் நல்லா தான் வந்து அறக்கட்டளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீச்சர் போய் இதெல்லாம் பதிவுலாம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் பதிவு பண்ணும்போது அவங்களுக்குலாம் கொஞ்சம் சிக்கல் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த காஞ்சிபுரம் மண்டலத்தோட இருந்துச்சு. ஐயாவுக்குலாம் கொஞ்சம் விளையாச்சு. இருந்தாலும் அது எல்லாம் ஒரு நல்லதை தான் அவங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இறையிறதுக்கு ஒருவரையும் அவருக்கு முன்னாடி அதுக்கு எங்கள் ஐயா ரொம்ப வெளிப்படுத்திருக்காரு. ஸோ எப்போவுமே அவருக்கு வந்து எவ்வளோ வந்து இடங்கள் வந்தாலும் எல்லாமே கிளியராக எல்லாம் அவருக்கு பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எப்படி பண்ணணும் எல்லாமே கரெக்டாக எல்லாம் எங்கள் ஐயா தான் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அப்பப்போ அவங்க ஆன்லைன்லேயே இருப்பாங்க பேசிட்டு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு என் ஹஸ்பண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல முன்னேற்றமாக நல்லா பண்ணணும். நிறைய பேர் வரணும், நிறைய சர்வீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சர்வீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்லா கொடுக்கும். எங்கள் அவருக்கு யாருனாலும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். நீங்கள் அறக்கட்டளை சப்போர்ட் எங்கள் பிரிவே பார்க்க முடியாது. காஞ்சிபுரம் மண்டலம் திருவள்ளுவர் எல்லாமே ஒரு கூட்டு குடும்பம் தான். மனவளக்கலை இது மன்றம்னாலே அறக்கட்டளைகள் எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துமையாக இருக்குது. எல்லாம் ஒத்தும் உதவியாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் செயல்படுறோம் சொல்லி மீண்டும் நல்ல முறையில் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்க வளமுடன். காட்டுப்பாக்கம் மனவளை கலைமன்ற அறக்கட்டளை காட்டுப்பாக்கம் மனவளை கலைமன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். காட்டுப்பாக்கம் மனவளை கலைமன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டல தலைவர் ஐயாவிற்கும் ஐயா கிருஷ்ணமூர்த்தி வாழ்க வளமுடன். கிணற்றிகள் பார்க்கும் தலைவர்கள் வாழ்க்கை. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பேராசிரியர் ராமேஸ்வரன் ஐயா அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஒரு சிறப்பான நாள். ஏன்னா ஐயா வந்து என்னோட குரு தீட்சை குரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தனியாக அகத்தாய் நடத்தினார். அம்மா மட்டும்தான் ஜெயந்தியம்மா மட்டும்தான் ஆடியார் போகிறதா இருந்துச்சு. இன்னும் நீங்கள் இருக்கு நீங்களும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாலும் வந்து தனியாக எவ்வளோ கேள்விகள் அவர் நடத்துனதோட நான் தான் நிறைய நடத்திருக்கேன். இப்போ நிறைய கேள்விகள்லாம் கேட்பேன். அது அம்மா சொன்ன மாதிரி எல்லோரும் நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே பேசிட்டாங்க. ஒரு ஓலக்கூட செய்யாது வந்து அப்போதுலேருந்து இருக்காங்க. அதனால் பழைய அன்பர்கள் கண்டிப்பாக வரணும். ஏன்னா பழைய அன்பர்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஆர்டர் எப்படி என்ரோல்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கூடிய இருக்கலாம். அது இல்லாமல் இந்த நம்ம மெயினாக வந்து அறக்கட்டளை ஆகினது ரீசன் என்னென்னா எல்லாமே எஸ்ஏஜி நகர் அறக்கட்டளை பார்த்து பக்கமாக நம்ம ஏரியாவில் வந்து ஒரு அறிவு திருக்கோயில் உருவாகும். தனி பில்டிங் அதுதான் கான்செப்ட். ஏன்னா வந்து ஒரு 20-30 பேர் வச்சு பயிற்சி இருக்கிறதோட ஒரு அறிவு திருக்கோயில் ஒரு 100 பேர் 200 பேருக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆரம்பிச்சதுக்காக. ஏன்னா வந்து ட்ரஸ்ட்டாக கேட்குறாங்க. சில பேர் யாரும் டொனேட் பண்ணாலும் ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நமக்கு யாராவது டொனேட் பண்ணுவாங்க. இடம் கிடச்சுன்னா கண்டிப்பாக பில்டிங் உருவாகும். தனி ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை கிரவுண்டாவது இருக்கணும் மினிமம். ஒரு கிரவுண்டாவது நம்ம பெஸ்ட்டு. ஒரு இந்த இதில் காங்கிரஸில் இருக்குது பார்த்தீங்களா விளைச்சல், அது மாதிரி ஒரு அறிவு திருக்கோயில் உருவானோம். அதுதான் எங்களோட எண்ணம். எங்களோட எல்லாரோடைய எண்ணமும் எங்களோட அறக்கட்டளை மாங்காடு இறங்க சேர்ந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு தனியாக ஒரு அறிவு திருக்கோயில் அது வந்து காட்டுப்பாக்கம் மூலியமாக அமைஞ்சாலும் சரி, மாங்காடு மூலியமாக வந்து எஸ்எஜி நகர் எது வந்தாலும் கண்டிப்பாக வந்து ஒரு அறிவு திருக்கோயில் உருவானால் தான் வந்து நம்ம நிறைய பேருக்கு இந்த பயிற்சி கொண்டு போடையும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து கூட ஓகே தான் அதுக்கு ரெடி. அதனால் நம்மளால நம்ம முயற்சி ஐயா கண்டிப்பாக எங்கள் இதில் வந்து ஒரு 10 ஆசிரியர் இருக்காங்க, துணை பேராசிரியர். அதெல்லாம் ஆசிரியர் பேராசிரியர் எல்லாமே இருக்காங்க. அவங்களோட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்போ இருந்தாலும் கிளாஸ் ஷெட்யூல் போடுங்க, கண்டிப்பாக வருவாங்க. தீட்சை இருந்தாலும் கூப்பிடுங்க. அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, கார்பரேட்டு எல்லாமே வந்து டீல் பண்ணி
மகரிஷியோட 150 வருஷத்துக்குள்ள உலக அமைதி வரணுன்றத கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த காட்டுப்பாக்கம் மனவளக்கல்வி அறக்கட்டளை நல்ல மென்மேலும் சிறப்புடன் வருவதற்கு உயிரையர்களும் குருவர்களும் துணைப்பட்ட வாழ்வாளர் என்ற வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்வாளர் வாழ்க்கை வளர்ந்த ஐயா. அடுத்ததாக சேகரன்